இப்போ இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. இப்போ இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அண்ணன் ஒரு கருத்து சொன்னீங்க, அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஊழியர்களுக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இப்ப இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க. அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். ஏன்னா பேருந்துகள் அதிகப்படுத்தி தரணும். ரெண்டாவது, இந்த படிக்காதவங்க எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலையை கட்டு வர்றாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அந்த அதிகாலையில வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் முன்னால இங்க ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும். பேரவைத் தலைவரே, உங்க சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை, தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்தா பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்ம போக்குவரத்துறை அமைச்சருடைய பேட்டி, நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டி தான் வருது. ஆனா மக்கள் உண்மையிலேயே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் இதுல கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நல்ல கேள்வி. தென் மாவட்ட மக்கள் படிக்காதவங்க சொன்னத படிக்காதவங்களும் வர்றாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, படிச்சவங்க வர்றாங்க, படிக்காதவங்களும் வர்றாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி. தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார், மிக்க நன்றி. அடுத்தது என்ன எடுத்தோடனே நீ விட்டடிக்காதனார். அண்ணனை பார்த்தாலே எனக்கு மட்டும் இல்ல மொத்த சபைக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க எழுந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமா சரி போறோம். அதனால உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி. அண்ணன் ஒரு கருத்து சொன்னீங்க, அது கேளம்பாக்கம் இல்ல கிளாம்பாக்கம். முதல்ல அதை கிளியர் வரணும். அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு. அடுத்தது, கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில தான். இங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அங்க கொண்டு போவோம்னு தேர்ந்தெடுத்தது நீங்க. அதை நாங்கள் உங்களை போல நாங்கள் ஆரம்பிச்ச திட்டத்தை பாதியில் விட்டு போறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் உங்க திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி 30% நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து செய்ய உத்தரவிட்டு அது அண்ணன் சிஎம்டி துறை சார்பாக அண்ணன் சேகர் பாபு அவர்களும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்து நிலையத்தை மாற்றும் பொழுது இதே போன்றுதான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அப்ப இதே போல பத்திரிகையில் தலைப்பு செய்தியில் கோயம்பேட்டில் தண்ணீர் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, ஓட்டுநர்கள் பேருந்து கீழே படுத்திருக்காங்க, இது உங்க ஆட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க. ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை. பேருந்தில் பயணிக்காத அண்ணனை போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து. நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கினால் எதிர்காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்க பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நகரத்திற்குள்ள செல்லும் போது போக்குவரத்து நெரிசல், அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள்லாம் வரும் தான் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அங்கிருந்து பேருந்துகள் இயக்குவதிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட 100% பேருந்துகளில் 20% பேருந்துகளை மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகளை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது.
அதில் ஏன் மாதாவரத்துலேருந்து இயக்குறோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். வடசென்னை பகுதியில் இருக்கின்ற மக்கள் கோயம்பேடுக்கு வருவதற்கே சிரமமாக இருந்து அவங்க கிளாம்பாக்கம் போக சிரமப்படுவாங்க. அதனால் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வருடைய உத்தரவின்படி வடசென்னை பகுதியில் இருக்கின்ற, அது திருவொற்றியூராக இருந்தாலும் ராயபுரமாக இருந்தாலும் ஆர்கே நகராக இருந்தாலும், இந்த பகுதி ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்கெல்லாம் இப்போ மாதாவரத்திலிருந்து 20% பேருந்து இயக்கும் போது அவங்க எளிதாக அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மீதி 80% பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இனி ஒரு தடவை வந்து இங்கேருந்து இறக்கணும் அங்கேருந்து இயக்கணும்னா மக்களுக்கும் குழப்பம் வரும். 2 இடங்களிலிருந்து இயக்குவது என்பது சாத்தியம் இல்லாதது. அப்படி இயக்கினால் எங்க பேருந்து வந்து தேவைப்படுது, கூடுதலாக தேவைப்படுதுன்னு வரும்போது இங்கே தேவைப்படுது அங்கே தேவைப்படுதுலாம் பார்க்கலாம் சிரமம். கிளாம்பாக்கம் முழுமையாக செயல்பட துவங்கிவிட்டது. அங்கிருந்து மக்கள் வந்து சென்னையிலிருந்து செல்வதற்கு, நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் செல்லூர் ராஜு வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னாலும் அழைச்சிட்டு போகிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம், என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது. அங்கே கூடுதலாக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கனாலும் செஞ்சுருவோம். அதே போல் பேருந்து வசதி இல்லைங்கிறதுல வந்து அது வந்து ஒரு மிக மிக தவறான கருத்து. ஏன்னா கோயம்பேடிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்துகள் இப்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்தும் மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. எனவே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்கிறார்கள். வந்தால் அன்னை அழைத்து சென்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.